Now I am going to discuss about the basic concept of partnership accounting. Okay, first definition. The partnership means the voluntary association of two or more persons jointly together together and share the profit and losses of business. Okay, definition. The partnership form is the relationship between two persons who agreed to share the profit of a business carried by all or any of them acting for all. இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக carried by all or any of them acting for all அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இட்ஸ் a voluntary association தான். இதுல இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து என்ன செஞ்சுக்கலாம், பிசினஸ் பண்ணிக்கலாம். பிசினஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யாராவது ரெண்டு பேரு அப்படி இல்ல யாராவது ஒருத்தர் கூட என்ன செய்யலாம், அவங்க மத்தவங்களுக்காக வேலை பார்த்து கொடுக்கலாம். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அதான் டெஃபினிஷன்ல சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். The minimum number of partnership required 2. The maximum number of partner in the case of banking business 10 and other business 20. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கீழ வந்து இந்த 1932 கீழ என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது 2 சொல்லியிருக்காங்க. ஆனா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து அந்த ஆக்ட்ல வந்து டிஃபைன் பண்ணல. அதுக்கு பதிலா கம்பெனிஸ் ஆக்ட் 1956ல சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது பேங்கிங் பிசினஸ் ஆயிருந்தா 10, அதர் கேசஸ் இருந்தா தான் 20. ஓகே, இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1956ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் மீன்ஸ் டீட். For the formation of a partnership agreement between person, this is essential. இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எசென்ஷியல். ஆனா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து கம்பல்சரி அக்ரிமெண்ட் வந்து தேவை. The agreement may be either oral or written. ஓகே, ஓரலாவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிட்டன் ஃபார்மேட்டாவும் இருக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா காம்பிட்டன்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தின் கீழே இருக்கு. அவங்க வந்து என்ன செய்ய முடியும், அவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் மத்தபடி பிசினஸ் அப்படிங்கிறதுல வந்து அவங்களாம் காம்பிட்டன்ட். இத்தவங்க வந்து இன்காம்பிட்டன்ட் பர்சன்ஸ் சில பேர் சொல்லியிருக்காங்க லா படி. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மைனர். அதாவது மைனர் அப்படிங்கிறவங்க வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாதவங்க. அவங்க என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ்லயும் சரி வித் எந்த இதுலயுமே எந்த அக்ரிமெண்ட்லயுமே அவங்க இன்வால்வ் ஆக முடியாது. அடுத்து வந்து இன்சால்வெண்ட் அப்படிங்கிறது வந்து சட்டத்தின் கீழே என்ன செஞ்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்சால்வெண்ட் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல வந்து சைன் பண்ண முடியாது, அவங்க அக்ரிமெண்ட்ல ஈடுபட முடியாது. அதே மாதிரி லுனாட்டிக்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்ய முடியாது, அக்ரிமெண்ட்ல இன்வால்வ் ஆக முடியாது. உங்களை இன்காம்பிட்டன்ட் பர்சன்ஸ் சொல்லுவோம். அடுத்து தேர்ட் வந்து பிசினஸ். பார்ட்னர்ஷிப் இஸ் கேரி ஆன் த பர்பஸ் ஆஃப் எ பிசினஸ். இது வந்து என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் பண்றதா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸை வந்து அண்ணன் தம்பி 2 பேர் ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வரக்கூடிய லாபத்தையும் நஷ்டத்தையும் அதுல வரக்கூடிய ரெண்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து பார்ட்னர்ஷிப் கிடையாது. ஓகே, அது என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பிசினஸா இருக்கணும். பிசினஸ் மூலமா வரக்கூடிய லாபத்தையும் நஷ்டத்தையும் பங்கிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கணும், அக்ரிமெண்ட்ல சொல்லியிருக்கணும். அடுத்து வந்து ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட். அதாவது பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ப்ராஃபிட்டை மட்டும் ஷேர் பண்றது கிடையாது, ப்ராஃபிட் ஆர் லாஸ் இது ரெண்டையுமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் என்ன செஞ்சிருக்கணும், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டி. பொதுவாக வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய லயபிலிட்டி வந்து அன்லிமிட்டட். பார்ட்னர்ஸ் வந்து தன்னோட சொந்த சொத்தை கூட பார்ட்னர்ஷிப்ல இழந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்து என்ன செய்யும், இதுல உருவாகும். ஓகேவா? சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இருக்கிற மாதிரியே பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய லயபிலிட்டி வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டி தான். ஓகே, அடுத்து சிக்ஸ்த் வந்து நோ செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது பார்ட்னர்ஷிப்பால தனியா என்ன செய்ய முடியாது, எதையுமே செயல்பட முடியாது, கையெழுத்து போடக்கூடிய உரிமை கிடையாது. கம்பெனியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி அவங்க என்ன செய்யலாம், செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அவங்க தனியா செயல்படலாம். ஏதாவது டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் என்ன செய்யலாம், சைன் பண்ணலாம். ஆனா பார்ட்னர்ஷிப் ஃபார்மை பொறுத்தவரைய அது வந்து நோ செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் டீட்.
இந்த பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது நம்ம பார்த்த மாதிரி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து அக்ரிமெண்ட் பேசிஸ்ல தான் என்ன செய்யும் நடக்கும். இந்த பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்குமெண்ட். ஓகே, இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ரைட்டிங் ஃபார்மேட்ல என்ன செய்ய இருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் வேரியஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். ஓகே, பார்ட்னர்ஷிப்பை பத்தின டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும். ஓகே, இந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த ஃபர்ம். ஓகே, என்ன பேர்ல பிசினஸ் பண்ண போறாங்க, அதோட நேச்சர் என்ன, பிசினஸோட நேச்சர் என்ன, அதோட அட்ரஸ் என்ன, அது வந்து என்ன செய்யும், அது வந்து கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும். சாரி, பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் த கேபிட்டல். ஓகே, கேபிட்டல் பத்தின டீடைல்ஸ் வந்து என்ன செய்யும் பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும். பார்ட்னரோட நேம் இருக்கும். இதுல எந்தெந்த பார்ட்னர்ஸ் வந்து ஆக்டிவ் பார்ட்னர், யாராவது ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஏதாவது இருக்காங்களா, மைனர் பார்ட்னர் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் என்ன செய்யும் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும். அதே மாதிரி ஷேரிங் ரேஷியோ. பார்ட்னர்ஷிப் வந்து எந்த ரேஷியோல லாபத்தையும் நஷ்டத்தையும் பங்கிட்டுக்க போறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் என்ன செய்யும்னா பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும். இது போக இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். கேபிட்டலுக்கு ஃபார்ம்ல இருந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறோம், அதே மாதிரி பார்ட்னர்ஸ் எடுத்திருக்க டிராயிங்ஸுக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாங்க போறோம். இது போக பார்ட்னர்ஸ் வந்து யாராவது பிசினஸ்க்கு லோனா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லோனுக்கு எவ்வளவு வட்டி விகிதம் கொடுக்க போறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் என்ன செய்யும்னா பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும். இது மாதிரி ஒரு 16 ஐட்டம்ஸ் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கு. அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் சேலரி. சில பார்ட்னர்ஸ் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ்க்காக ஆக்டிவ் பார்ட்னர்ஸா இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா மேனேஜிங் பார்ட்னர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பார்ட்னர்ஸ்க்கு வந்து பிசினஸ்ல இருந்து கமிஷனோ அப்படி இல்லைன்னா சேலரியோ என்ன செய்யலாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி சேலரி கொடுக்க போறாங்க, இல்ல பார்ட்னர்ஸ்க்கு வந்து கமிஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னா அதை பத்தின டீடைல்ஸும் பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும். அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் குட்வில், அட்மிஷன், at the time of admission, at the time of retirement, இந்த மாதிரி டயத்துலலாம் குட்வில்ல வேல்யூ பண்றோம் அப்படின்னா அந்த குட்வில் வேல்யூவேஷன் எந்த மெத்தட்ல வந்து வேல்யூ பண்ண போறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கும். இது போக ப்ரொசீஜர் ஃபார் ரிட்டையர்மெண்டோட ப்ரொசீஜர் என்ன, ஒரு பார்ட்னர் அட்மிட் பண்ணா அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர், சப்போஸ் பார்ட்னர் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இறந்து போன பார்ட்னருக்கு எந்த மாதிரி கிளைண்ட் செட்டில்மெண்ட் பண்ண போறோம், இந்த டீடைல்ஸ் எல்லாமே என்ன செய்யும் பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும். இது போக அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளவு, டிராயிங்ஸ் எவ்வளவு, லோன் எவ்வளவு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எல்லா டீடைல்ஸ் இருக்கும். இது மாதிரி செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்சொல்யூஷன். அக்கௌண்ட் வந்து டிஸ்சொல்யூஷன் டயத்தில் எந்த மாதிரி செட்டில் பண்ண போகிறோம், எந்த ப்ரொசீஜர்ஸில் செட்டில் பண்ண போகிறோம், எல்லா டீடைல்ஸும் என்ன செய்யும் பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம். அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்மை பொறுத்தவரையே there are 3 types. ஓகே, பார்ட்னர்ஷிப் அட் வில், பார்ட்னர்ஷிப் ஃபார் a fixed term, பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். இந்த மாதிரி 3 டைப்பா என்ன செய்யலாம் ஃபார்ம் பிரிக்கலாம். இதுல வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னா வில்லிங்னஸை பேஸ் பண்ணி என்ன செய்யும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில்னு சொல்லுவோம். அதாவது சில பார்ட்னர்ஸ் வந்து என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டினியூ பண்ணுவாங்க. சில நேரம் பிசினஸே லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா பார்ட்னர்ஷிப் இதோட என்ன செய்யலாம் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்ப என்ன செய்யலாம் பார்ட்னர்ஷிப் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க அதோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேரு பார்ட்னர்ஷிப் அட் வில். அடுத்து இன்னொன்று வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபிக்ஸட் டேர்ம். அதாவது பார்ட்னர்ஷிப் வந்து ஆரம்பிக்கிறப்பயே ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் இந்த மாதிரி இயர்ஸ் பேஸ் பண்ணி. அப்போ வந்து அந்த இயர் கம்ப்ளீட் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் முடிஞ்சு போயிடும். ஓகே, அடுத்து என்ன செய்ய மாட்டாங்க ஃபர்தராக கண்டினியூ பண்ண மாட்டாங்க. பழையபடி கண்டினியூ பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு பழையபடி பேர் வச்சு புதுசாக அக்ரிமெண்ட் போட்டு என்ன செய்வாங்க பார்ட்னர்ஷிப்பை நடத்துவாங்க. அடுத்த தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒர்க்குக்காக இன் ஆர்டர் டு கம்ப்ளீட் அ பர்டிகுலர் ஒர்க். ஓகே, அந்த பர்பஸ்க்காக ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் பார்ட்னர்ஷிப் முடிஞ்சிடும். ஓகே, இதுதான் என்ன கேட்டீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட டைப்பு. அடுத்து 5th வந்து டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர். டைப்ஸ் ஆஃப் பார்ட்னரை பொறுத்தவரை there are 5 types of partners. இது போக நிறைய பேர் இருக்காங்க, நான் அதில் 5 மட்டும் சொல்றேன். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1 வந்து ஆக்டிவ் பார்ட்னர். ஆக்டிவ் பார்ட்னர் ஆர் மேனேஜிங் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஆக்டிவா இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி பார்ட்னர்ஸ்க்கு வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ்ல இருந்து சேலரியோ அப்படி இல்லைன்னா கமிஷனோ கொடுப்பாங்க. அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பார்ட்னர். ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க வந்து எந்த ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க.
ஜஸ்ட் அவங்க என்ன செய்வாங்க, பிஸ்னஸ்ல வரக்கூடிய லாபத்திலையும் நட்டத்திலையும் மட்டும் பங்கு மட்டும் வாங்கிடுவாங்க. தேர்ட் வந்து நாமினல் பார்ட்னர். நாமினல் பார்ட்னருங்கிறவங்க பேரளவுக்கு பார்ட்னர். அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அடுத்து ஃபோர்த் வந்து பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட் ஒன்லி. இந்த மாதிரி பார்ட்னர் வந்து ப்ராஃபிட்ல மட்டும் தான் பங்கு வாங்கிடுவாங்க. லாஸ் வருது அப்படின்னா எனக்கு லாஸ்க்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிடுவாங்க. ஓகே, அடுத்து வந்து ஃபிஃப்த் டைப் வந்து மைனர். மைனர் அப்படிங்கிறவங்க வந்து அட்மிட்டட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஒன்லி. அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்போட பெனிஃபிட்டுக்கு மட்டும் அட்மிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவங்க என்ன செய்ய முடியாது, பார்ட்னர்ஷிப்ல லாஸ் வருது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, இதுதான் என்ன கேட்டீங்கன்னா பார்ட்னர்ஷிப்போட டைப்ஸ். ஓகே, இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான், ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்குது. அடுத்து வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், அது தனி சாப்டர். ஓகே, தேங்க்யூ.